Taste the Daily. கடன் ரத்து, அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகை என போலி லேகியம் விற்பவர் போல் பொய் மூட்டைகளை அவிழ்த்துவிட்டு திமுக ஆட்சிக்கு வந்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சாடியுள்ளார். மதுரை முனிச்சாலை சந்திப்பில் அதிமுக அம்மா பேரவை சார்பில் பொதுமக்களை சந்திக்கும் வண்ணம் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் கே ராஜு, ஆர்.பி. உதயகுமார் ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, தனக்கு பின்னர் என் குடும்பத்தில் இருந்து யாரும் கட்சிக்கும் ஆட்சிக்கும் வரமாட்டார்கள் என கூறி தனது மகனை துணை முதலமைச்சர் ஆக்கியவர்தான் ஸ்டாலின் என்றார். இந்நிகழ்வில் முன்னாள் எம்எல்ஏக்கள் எஸ். சரவணன், டாக்டர் சரவணன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஒரே சூசம் இந்த என்னை நம்புங்க, எல்லாருக்கும் தீர்வுகள் அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார். மாதம் ஒரு முறை கணக்கெடுப்போம், மின்சாரம், மின் கணக்கு. இனிமேல் வரி உயர்வு இருக்காது. கேஸ் மானியம் 100 ரூபாய் ஃப்ரீ, மகளிர் எடுத்துக்க 100 ரூபாய், அனைத்து மகளிருக்கு 1000 ரூபாய் எல்லா குடும்பம். இப்படி மாணவர் கல்விக்கடன் 16,000 கோடி உடனே ரத்து பண்ணிடும். வந்த உடனே நீட்டு ஒரு தேர்வு ரத்து பண்ணா இல்ல, எல்லாத்துக்கும் தீர்வு லேய வைக்கிற மாதிரி. எப்படி பாருங்க, மக்களை ஏமாற்றி அவனை தன் பக்கம் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ